சடையோட பிறந்தாப்பா. நம்மளே மாதிரிலாம் இருக்காது, அரிசி மாதிரி இருக்காது, வீர பல்லு விரிசடா இருக்கும். அப்பு சடையழகிய அங்கார கோவக்காரி, அவங்கார கோக்காரி, நாகம் கொடைபிடிக்க ஆத்தாளுக்கு நல்ல பாம்பு தாளாட்ட, நல்ல பாம்பு தாளாட்ட. அக்காலங்க 8 பேரு வந்து பிறந்தா. அக்காலங்க 8 பேரு பிறந்திருக்காத்தா. ஆமா, சரி. பிறந்திருக்கும் போது பிறந்திருக்கக்கூடிய வேலையில நாகராஜன் நாகக்கண்ணு எப்படி இருந்தாங்க? பாம்பு போல இருந்தாங்க. அதாவது சரசுக்கு கீழே பாம்பு போல, தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கும். சரசுக்கு கீழே பாம்பு போல, ஆமா, தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கு. இரு பிறவியா இருந்தாங்க. அப்ப போகும்போது வயித்தாலே போவாங்க. அது நீ போவப்பா, உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. தாய் வயித்தால போகணும்னா பாம்புக்கு காலும் கிடையாது, கையும். அது நீ கண்டியா? பாம்புக்கு கால் இருக்கும்பா. இருக்கா? பாம்பின் கால் பாம்பறியும் எரிய மாட்டேன். பாம்பின் கால் பாம்புக்கு அறியும், நம்ம இன்னைக்கு தான் எரியும். ஆமா, அதான் வயித்தால போகும்போது வயிறு வச்சு ஊர்ந்து போகும்பா. ஊர்ந்து போகும், தெளிவா சொல்லணும். இலக்கணம் தானமா வேறு வேறு வார்த்தை ஒண்ணு தானே தாய். நீ படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல பத்தியா? சரி, அதனால என்ன செய்ய? அப்ப தாயின் தகப்பனும் சர்ப்பமா இருக்கிறாங்க. தாயின் தகப்பனும் சர்ப்பமா இருக்கா. அவ பிள்ளைகள் 8 பேரும் பார்வதியோட அம்சத்துல இருக்கிறா. தாய் பார்வதியோட அம்சத்திலே இருக்கிறா. எப்படி இருக்கிறா? எப்படி அம்மா இருக்கிறா? சர்ப்ப நல்ல திருவயத்தில் சக்தியாக பிறந்தவளா. சர்ப்ப நல்ல திருவயத்தில் சக்தியாக பிறந்தவளா. பாம்பு நல்ல திருவயத்தில் பாவையாக பிறந்த